நம்முடைய வேதத்தை நீதிமொழிகள் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. நான்காம் அதிகாரம் 1 வசனம். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 6ஆம் அதிகாரம் 20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையே காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Praise the Lord. Hallelujah. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? ஃபாதர்ஸ் டே. Hallelujah. இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டே. அதனாலதான் அப்பா குறித்து பேசுறோம். தகப்பன் குறித்து பைபிள்ல அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் படிங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியே கேள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பன் புத்தியே கேள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் புத்திமதியே கேட்கறது இல்லை. புத்திமதியை நம்ம கேட்கணும். ஒரு முறை சொன்னா கேட்கணும். அப்படி கேட்கலன்னா 2வது முறையாவது என்ன செய்யணும்? கேட்கணும். 2வது முறை கேட்கலன்னா கூட 3வது முறையாவது என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பன் வயது செல்லும் போது, தாய் தகப்பன் வயது செல்லும் போது அவர்களை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் வளர்ந்துட்டேன், அப்பா விட ரொம்ப நான் உயரமா இருக்கிறேன், அதனால அப்பா அப்பா பேச்சு கேட்கணும்னு இருக்கு இல்லை, அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. பிள்ளைங்கன்னா அப்பா அப்பா தான். எத்தனை வயதானாலும் சரி, எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, தகப்பனுடைய தாயுடைய புத்திமதிகளை கேட்கணும். கேட்டாதான் ஒரு ஆசீர்வாதம். சில பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா பேச்சு என்ன செய்யறதில்ல, அவ்வளவு சீக்கிரம் கேட்டுற மாட்டாங்க. சில லேட்டா கேட்பாங்க. அந்த இரும்பு இருக்குல்ல, அதை ரொம்ப வளைக்கணும்னா அதை நெருப்புல என்ன செய்யும்? கொஞ்சம் சூடு பண்ணுவாங்க. நல்லா சூடு பண்ணாதான் அதை வளைக்கும் போது ஈஸியா வளையும். சில வேளை பிள்ளைகளுக்கு சிக்ஷைகளையும் பாடுகளையும் கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார்னா, உன்னை பெண்ட் பண்ணணும், உன்னை வணைந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சில சிக்ஷைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். சில பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரும். வீட்டுல பிரச்சனைகள் இல்லைன்னா கூட அவனுக்கு வெளியில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வீட்டுல பிரச்சனை வரும், சில பேருக்கு வெளியில பிரச்சனை வரும். அதனால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பயந்துடக்கூடாது. இது கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுமதிக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால்தான் ஆண்டவர் என்னை திருத்துவதற்காக சில கஷ்டங்கள் எனக்கு கொடுக்கிறாரு. அதை யோசித்து ஜெபித்து, ஆண்டவரே என்னன்னு எனக்கு தெரியல, அதை காட்டுங்க, நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
உன் தகப்பனுடைய கற்பனையை என்ன செய், காத்துக்கொள். கேள். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை போதும், தகப்பன் போதகத்தை என்ன செய், கேள் என்று சொல்லி எழுதப்பட்டது. நிறைய பேர் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்யல, கேட்குது. தகப்பன்னா யாருன்னு சொன்னா பைபிள்ல 5ஆம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. என் போதகரின் சொல்லை நீங்க கொஞ்சம் மேல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 12 மேல 12. ஐயோ போதகத்தை நான் எத்தனை பேர் போதகத்தை கேக்குறீங்க? இப்போ நான் உங்களுக்கு போதிச்சுன்னு தானேக்கிறேன், போதிக்கிறேன். எதை குறிச்சு போதிக்கிறேன்? வேதத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, தேவனை குறித்து, அவருடைய கற்பனைகளை குறித்து, அவருடைய சட்ட திட்டங்களை குறித்து நான் உங்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறேன், போதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் போதகத்தை என்ன செய்யக்கூடாது, வெறுக்கவே கூடாது. போதகத்தை வெறுக்கவே கூடாது. என்னன்னா ஆண்டவர் நமக்கு தகப்பன்மாரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு மெய்ப்பர், சபையை நடத்துகிற மெய்ப்பர் அப்படின்னா ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும் ஜார்ஜ் ஐயா தான் கொஞ்சம் வயதுல மூத்தவர். ஜார்ஜ் ஐயா தான் வயதுல மூத்தவர். நான் வயதுல சிறியவன். அவரை விட அவருக்கு நான் பிள்ளை மாதிரி உலக பிரகாரமா சொல்றேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவர் எனக்கு மகன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் எனக்கு மகன். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஸ்டேஜை விட்டு நான் இறங்கி அவர்கிட்ட வரும்போது அவர் எனக்கு அப்பா தான் கூடும். நான் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த வயது முதிர்ந்தவர்களா இருந்த போதிலும் பாஸ்டர் என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படினோன்னு இந்த வயதான காலத்துல கூட அவர் அந்த வார்த்தைக்கு ஒபே பண்றாரு பாருங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆகவே கீழ்ப்படிதலுக்கு வயதோ வரம்போ முக்கியம் இல்லை. அப்படி ஏதாவது உனக்கு வயது தடையா இருக்குது, படிப்பு தடையா இருக்கிறது, பணம் தடையா இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் விலக்கி போடணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். பிள்ளைகளே பாருங்கள், அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஐயோ என் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று வருத்தப்படுகிறார். மிகவும் மனம் சஞ்சலப்படுகிறார். அதுதான் மனம் திரும்புதலுக்கு. சில வேளை நம்ம உடனே கேட்க முடியலனா கூட அது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தும் போது நாம் என்ன செய்யணும்? ஆமா ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவருடைய வார்த்தை நான் செவி கொடுக்காம போயிட்டேன். அதாவது பெரிய நம்ம நினைக்கிறோம் பாவம் அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்காம அப்படி போயிட்டோம்னா அதுவே பெரிய பாவம். அதுவே நமக்கு பெரிய பாவம். பைபிள் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, இது என்னுடைய கருத்தோ என்னுடைய வசனமும் அல்ல. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. உங்களுக்கு நான் புத்திமதியை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தகப்பன்மாரை போயிட்டு நீங்க கட்டி அணைச்சி அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய மாம்சத்துல பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும். உங்களை சத்தியத்தில் நடத்தக்கூடிய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நீங்க கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அவங்களை கனம் பண்ணணும். நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்குது. பாஸ்டர் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கனம் பண்ணணும். திருச்சபை மக்கள் என்ன செய்யணும்? உங்களை நடத்தக்கூடிய ஆவிக்குரிய தகப்பன்னா இருக்கிற பாஸ்டர்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க கனம் பண்ண வேண்டும். எப்படி கனம் பண்ணது? நீங்க கீழ்ப்படிஞ்சாலே போதும். வேற கனம் எங்களுக்கு வேணாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செவி கொடுத்தாலே அதுவே எனக்கு திருப்தி, பெரிய சந்தோஷமா நான் போவேன். ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதுல இருந்து நாம கீழ்ப்படியும் போது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள்,
ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே புத்திகாரத்தின் ஆவிகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிகளுடனே காட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் புத்திரமாவே தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாவே நாம் மகிமைப்படும் பாருங்கள், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்களும் நானும் யாருடைய ஆவியில நடத்தப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? அந்த ஆவியை பொறுத்து தான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பது நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே சில ஆவிகள் இருக்கு. அது தேவனுடைய ஆவி தானா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாருமே நம்பிடக்கூடாது. பைபிள் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவங்க, தேவனுடைய ஆவி உனக்குள் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி நமக்குள் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கீழ்ப்படிதல் உண்டாகும். அங்க வாக்குவாதம் இருக்காது, அங்க சண்டை இருக்காது, அங்க போராமை இருக்காது. அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் இருந்தால், உனக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் முதலாவது நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். கனிகள் நிறைந்த ஒரு குணம் அல்லது வாழ்க்கை. நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். கனிகள் இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே உங்க குணம் நல்ல குணமா இருக்கும். மேலும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பாங்க. அதான் முடிவுல சொல்லப்பட்டிருக்கிறது. 17 வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. சுதந்திரம் தாவீது சொல்ற, எனக்கு சிறப்பான சுதந்திரம் கிடைத்தது என்று தாவீது சொல்லுகிறார். எனக்கு ஒரு பங்கை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். நன்மைகளை கர்த்தர் தருகிறார். நாம் பிள்ளைகளானால், நீங்களும் நானும் பிள்ளைகளானால் உங்களை தேடி சுதந்திரம் நிச்சயமாகவே வரும். தகப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். கொடுக்காம போகவே மாட்டார். ஆகவே ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும், நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் என்பதை மறந்துடாதீங்க. தேவனுடைய சுதந்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டா, அப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயப்படுகிறதற்கு சில பேர்ல எப்பவுமே பயந்துனே இருப்பாங்க. பயம் 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 பயம். அப்பா எப்பவுமே நம்மளை பயமுறுத்த மாட்டாரு. அல்லேலூயா. நம்ம அப்பா நான் போலீஸா? அல்லேலூயா. லட்டியை வச்சுட்டு எப்பவுமே உங்களை பயமுறுத்திட்டே இருக்கிறது. துப்பாக்கி காட்டுப்பாரு, அப்பா சுற்றுவேன். அல்லேலூயா. நம்ம அப்பா அன்பானவர். ஏசப்பா நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். அவருக்கு ஏன் நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய தேவனுக்கு முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். பிசாசுதான் நம்மளை எப்பவுமே பயமுறுத்தி கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்தி கொண்டே வரும். அது தேவனாலே வந்த பயம் அல்ல. தேவன் நமக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார், சக்தியை தருவார், தைரியத்தை தேவன் தருவார்.
சத்துவத்தை தேவன் நமக்கு பெருக பண்ணுவார். பயம் கொடியது, பயம் வேதனை உள்ளது. இதெல்லாம் பிசாசு நமக்கு கொண்டு வருவான். நம்முடைய தகப்பன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு உரிமையை தேவன் தந்திருக்கிறார். அப்பா என்று கூப்பிட பண்ணக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த அதிகாரம் வந்தது? விசுவாசத்தின் மூலமாக அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட உரிமை தெரியுமா? அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. உனக்கு ஒரு அப்பா இருக்கார், அவர் தான் தேவன். அந்த தேவனை கூப்பிடுங்க. காலையில் எழுந்து அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. நம்முடைய தேவன் அவ்வளவு உரிமையை தேவன் நமக்கு தந்திர புத்திர சுவிகாரம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியும் நமக்குள் இருக்கிற ஆவியும் இசைந்திருக்கிறது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியுடைய சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரே நமக்கு சாட்சியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளியேற பெற்ற சாட்சிகளாக இருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்துவோடு கூட அப்பாவோடு கூட இணைந்து செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், வேத வசனத்தின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுவோம். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். மனரம்மியமாக நாம் இருப்போம். மனரம்மியமாக இருப்போம். எதை குறித்து நம்ம புலம்ப கூடாது. எதை குறித்து நம்ம பின்னாடி போய் முறுமுறுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம முறுமுறுப்பின் ஆவியை பெறவில்லை, புலம்பின் ஆவியை நம்ம பெறவில்லை. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷத்தோடு கூட தேவனோடு கூட நாம் என்ன செய்வோம்? பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். ஆமென், ஆமென். தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், 30 வயது வரைக்கும் அப்பாவோடு கூட இணைந்து அப்பா தச்சு தொழிலை செய்து கொண்டிருந்தார். அவரோடு கூட அவரும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு 30 வயது வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இது உலக பிரகாரமாக மாம்சத்திலே வந்த தாய் தகப்பன்மாருக்கு. அதுக்கு அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். உலக பிரகாரமா இருக்கிற தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படினோம். எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நான் ஏன் கீழ்ப்படினோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு 100 வயசு ஆனா கூட நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுது. கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளவும். ஆறாவது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இருதயங்களிலே அனுப்பினார். இருக்கிறார் ஆவியானவர்? இருக்காரா? எல்லாருடைய உள்ளத்துல இருக்கிறார் ஆவியானவர். அனுப்பினாரா? அவர் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர். தேவன் அன்புள்ளவர். குமாரனுடைய ஆவி. யாருடைய ஆவி? குமாரனுடைய ஆவி. எப்படி? பரலோகத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதே தேவன் தான் நம்ம மேலையும் அவர் அன்புள்ளவராயிருக்கிறார்.
உங்க மேல கூட ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உண்மை உள்ளவர். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்த போது எல்லாருக்கும் முன்பாக சாட்சி கொடுத்தாரே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறார். உங்க மேலையும் ஆண்டவர் பிரியமா தான் இருக்கிறாரு. உங்க மேலையும் ஆண்டவர் அன்பா தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் தகப்பனா இருக்கிறார். அவர் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்பா இடத்துல போய் உங்க கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய துக்கம் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க வேதனைகள் எல்லாம் அவருக்கு சொல்லுங்க. அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அப்பா எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார். உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கவலைப்படாதீங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற ஆவி சாதாரண ஆவி நினைச்சிடாதீங்க, அது குமாரனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே அபிஷேகம், இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே அதிகாரம் நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்கம்மா. ஆண்டவரை பார்த்து ஐயா கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தேவன் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். மீண்டும் நான் ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு உணர்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 12ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை வாசித்து நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை சிற்றியராக என்று நடத்துகிறார். தகப்பன் சிற்றையாக பாருங்கள், நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால், சிற்றையை நம்ம சகிக்கணுமா இல்லையா? நான் 94வது வருஷம் ஊழியத்திற்கு சென்னைக்கு புறப்பட்டு போனேன். இது 2024. நான் ஊழியத்துக்கு 30 ஆண்டுகள் ஆகுது. ஊழியத்துக்கு 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகள்ல எவ்வளவோ உயர்வு தாழ்வு, பள்ளம் மேடு, கஷ்டம் பாடுகள், அநேக காரியங்களை ஆவியானவரை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. நிறைய விஷயம். 30 வருஷம் அனுபவம் எனக்கு ஊழியத்தில் இருக்கு. 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்னுடைய ஊழியம். நான் ஊழிய ஆண்டை பற்றி சொல்லுகிறேன். சபையுடைய ஆண்டு 26 வருஷம். பிரைஸ் தி லார்ட். சபையுடைய ஆண்டு எத்தனை வருஷம்? 26. நாளைக்கு அது வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்விதமாக நாம் இந்த ஊழியத்திலே ஆரம்ப காலத்திலே பாஸ்டர் ஐயா என்னை பார்த்து, நான் வாலிப பையன் 19 வயது, என்னை பார்த்து சொல்றாரு, பாஸ்டர் தம்பி எதற்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டார் சென்னையில. ஐயா நான் ஊழியத்திற்காக வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா நீ எந்த ஊரு, எந்த சபை, எங்க இருந்து வர, ஒண்ணுமே கேட்கல. எவ்வளவு படிச்சிருக்கிறன்னு கூட கேட்கல, சர்டிபிகேட்டும் கேட்கல. என்னை பார்த்து கேட்ட எதற்காக வந்தீங்கன்னு கேட்டார். ஊழியத்திற்காக வந்திருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. மறு வார்த்தை சொன்னாரு, சகிக்கணும் சாகணும்னாரு. அவர்கிட்ட வந்த பதில் என்ன? சகிக்கணும் சாகணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. நான் சொன்ன, ஐயா அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்பா ஒன்னு சொன்னாரு, நீ போய் அந்த ரூம்ல தங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி என்னை ஊழியத்துல செலக்ட் பண்ணிட்டேன். சகிக்கணும் சாகணும் அப்படின்னா ஊழியத்துக்கு வா. சகிக்கணும் சாகணும்னா ஊழியத்துக்கு வா. சகிப்பு வரணும். அது எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க என்ன திட்டுறாங்க, அது எனக்கு பத்தல, இது எனக்கு திருப்தியா இல்ல, எனக்கு இந்த வசதி வேணும் அப்படி யாராவது கேட்டு வந்தாங்கன்னா அன்ஃபிட்னு சொல்லி அனுப்பிடுவார். அல்லேலூயா. ஊழியத்திற்கு நீ லாக்கி இல்ல. ஏன்னா எல்லா இடங்களிலும் எல்லா மனுஷரோடு கலந்து எல்லோரோடு நல்லா பழகி எல்லா வேலைகளையும் செய்து நமக்கு வரக்கூடிய குறைவு நிறைவுகளை 10 பேர்கிட்ட போய் சொல்லாம அதை மனதிலே வைத்து தாங்கி கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் ஊழியத்திற்கு அவன் தகுதியானவன். ஆமென். பிரச்சனை தலைக்கு மேல வரும், அந்த ஊரெல்லாம் போய் டமார் அடிச்சு சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குதான் பிரச்சனை இல்லை இந்த உலகத்துல? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
காட்டுக்குள்ள போய் பாருங்க, விலங்குகளுக்கு பிரச்சனை. மான போய் கேளுங்க. அல்லேலூயா. என்னமா உனக்கு பிரச்சனை? புலி துரத்துது, சிங்கம் துரத்துது, தண்ணி குடிச்சா அங்க முதல்ல இருக்கு, எப்படிதான் நான் உயிர் வாழ். அல்லேலூயா. எல்லா மிருகங்களுக்கும் ஆபத்து கண்டிப்பா இருக்கு, பிரச்சனைகள். போராடிதான் வாழ்க்கையை நம்ம வாழணும். அல்லேலூயா. கடலுக்குள்ள இருக்கிற மீன் விலங்குகளாலும் ஜீவ ஜந்துக்களானாலும் சரி, ஊரும் பிராணிகள் ஆனாலும் சரி, நாட்டுல இருக்கிற நடமாடுகிற காட்டு மிருகங்கள் ஆனாலும் சரி, நாட்டு மிருகங்கள் ஆனாலும் சரி, மனிதனாலும் சரி, மீன் குட்டி ஆனாலும் சரி, அது எதிர்நீச்சல் தான் போடணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பின்வாங்கி ஓடக்கூடாது. சகிக்கணும், சாகணும் அப்படின்னு அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஊழியத்துல நான் உள்ளத்துல பதிச்சுக்கினேன். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், விபரீதங்களை சகித்தார். இயேசு கிறிஸ்து எதை சகித்தாரு? 12ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள், 2வது வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, பாத்தீங்களா, நமக்கு சூடு சொர்ணம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சூடு சொர்ணம், அப்புறம் மானம், ஈனம் எதுவுமே இருக்கவே கூடாது. ஏன் சொன்னா, அவமானம், பாடு, பிரச்சனை, உலக இந்த கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை அப்படி வரலாம். உங்க மேல பொய்யாய் சொல்லலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? உங்க சத்துருக்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதையும் சொல்லிட்டாரு. நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும், உங்களை வேதனைப்படுத்துவர்களுக்காக நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அவமானத்தை, அவர் தாடியை மயிரை பிடிச்சி இழுத்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய தாடி மயிரை பிடிச்சி இழுத்தார்கள். அமைதியா இருந்தார். தலையிலே வந்து கோலினாலே அடித்தார்கள். அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். அமைதியாக இருந்தார். கொட்டினார்கள். அமைதியாக இருந்தார். வையப்படுத்தப்பட்டார். பதில் வையாமல் இருந்தார். பதில் வையல. திட்டினார்கள். அமைதியாக இருந்தார். இதுதான் சகிப்புத்தன்மை. இதுதான் சகிப்புத்தன்மை. ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள். உன்னை 1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போ. கேட்கிற யாராவது உங்ககிட்ட கேட்கிறாங்களா? கொடு. உங்ககிட்ட எடுத்துக்கிறவனை திரும்ப கேளாது. இதெல்லாம் ஆண்டவருடைய உபதேசங்கள், சத்தியங்கள். இதெல்லாம் நம்ம படிக்கிறது ஈஸி, கை கொள்வது கஷ்டம். படிச்சுட்டு, அதாவது கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான். கை கொண்டு படிச்சு கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான். படிச்சு கை கொள்ளாத போதிக்கிறவன் மிகவும் சிறியவனாக இருப்பான். சில வேளை அவன் வருவதற்கே கஷ்டம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை என்ன செய்தாரு? சகிச்சாரா? எதை சகிச்சாரு? இன்னைக்கு யாரும் சகிக்க முடியலையே. கொஞ்சம் ஒரு வார்த்தை திட்டினா கூட அவ்வளவு கோபம் வருது. பாஸ்டர், எனக்கு அந்த சபை கூட தெரியும். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னைக்கு இந்த சபையில இருந்து அடுத்த சபைக்கு தாவது ரொம்ப ஈஸி. இங்க இருந்து அந்த சபைக்கு போவது ரொம்ப ஈஸி, கஷ்டம் இல்ல. நாட்டப்படுவதுதான் கஷ்டம், பிடுங்கப்படுவது ரொம்ப ஈஸி. ஆமென். நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். செடி வளராது. இன்னொரு இடத்துல பிடுங்கி, இங்க இருந்து இன்னொரு இடத்துல பிடுங்கி, இங்க பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டுமனா, அங்க கொஞ்ச காலம் இருந்து அங்க இருந்து அந்த செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு, அங்க இருந்து கொஞ்ச நாள் அதை பிடுங்கி இன்னொரு நட்டா அந்த செடி வளருமா? வேர் விடுமா?
கனி தருமா? அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்களை மாற்றுவது போல சபையை மாற்றக்கூடாது. வஸ்திரம் வேற, சபை வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில நிலைத்திருந்து, ஐக்கியத்துல நிலைத்திருந்து, தேவனுக்குள்ள நிலைத்திருந்து, வசனத்துல நிலைத்திருந்து, அது என்ன வந்தாலும் ஒரே சபையில நிலைத்திருந்து சகித்து ஆண்டவருக்காக நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன டே? அம்மா மதர்ஸ் டே கிடையாது. அல்லேலூயா. அம்மா அப்பா அடிப்பாங்க, அம்மா அரவணைப்பாங்க. அல்லேலூயா. அப்பா என்ன செய்வாரு? அடிப்பாரு. அம்மா என்ன செய்வாங்க? அவங்க அன்பை ஈஸியா வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா அப்பா அவ்வளவு சீக்கிரம் அன்பை என்ன செய்ய மாட்டாரு? வெளிப்படுத்த மாட்டாரு. உள்ளதான் இருக்கும் நிறைய. அல்லேலூயா. அதனால அப்பாவுக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார்? வெளிப்படுத்த முடியாது. ஆகவேதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் சிற்சியே சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்க சிற்சியை அப்பா உங்களை அடிச்சாருன்னா அவர் பெத்தாருன்னு அடிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உன்னை பெத்தாரு. ஆகவே அவருக்கு அவரு பெறலன்னா நீ புத்திரன் எடுக்கவே முடியாது. அம்மா கிட்ட போய் சொல்லுவாரு, அம்மா அவர் என்ன அடிச்சுட்டே இருக்கிறாருமா, அவர் வேணாமா? டேய், அவரை கல்யாணம் பண்ணனால்தான் நீ எனக்கு பிறந்த, அவர் வேணானா எப்படி? இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு தெரியல. சுவிசேஷம் அவர் உனக்கு அறிவித்ததுனாலே, உனக்கு சத்தியத்தை நீ சொல்லுவதனாலே, நீ சபைக்கு வருவதனால அவர் தான் உனக்கு அப்பா. நமக்கு அவர் தான் அப்பா. நமக்கு சத்தியத்தை சொல்றாரு. சத்தியத்திலே நம்ம வளர்க்கிறாரு. நம்ம வளர்க்கப்படுறோம், போதிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நின்று நமக்காக வசனத்தை வாங்கி கொண்டு நமக்கு போதிக்கிறாங்க. அவங்க பேச்சு நம்ம கேட்கணும். நமக்கு சத்தியத்தை சொல்றவங்களுக்கு நம்ம அடங்கணும். அவங்க திட்டினாலும் ஏசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அவங்க தான் நமக்கு அப்பா. சபையை விட்டு வெளியே போ சொன்னாலும் அவர் தான் நமக்கு அப்பா. கொன்று போட்டாலும் அவர் தான் நமக்கு அப்பா. திட்டினாலும் அவர் தான் நமக்கு அப்பா. அடிச்சாலும் அவர் தான் நமக்கு அப்பா. அன்பு காட்டினாலும் அவர் தான் நமக்கு அப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே அவர் தான் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன். மறந்துடக்கூடாது. பாருங்க, அடுத்த வசனம் 8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சி உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. ஏனோதானும் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு நம்ம அப்பா இருக்கக்கூடாது. அப்பா அடிக்கிறார், சிச்சிக்கிறார். இன்னைக்கு பெற்றோர்கள் பெரியவங்க இருக்கீங்க. உங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து எத்தனை வருஷம் நீங்க அவங்களை அடிச்சு வளர்ப்பீங்க? பெரம்புலையோ கையில எத்தனை வருஷம் அடிப்பீங்க? குழந்தையில இருந்து சொல்லுங்க. 2 வயசுல இருந்து 1 வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் அடிப்பீங்க? சொல்லுங்க. எத்தனை வயசு வரைக்கும் சிஸ்டர் அடிக்கலாம்? ஐயா, உங்க பிள்ளைகள் எத்தனை வயசு வரைக்கும் அடிக்கலாம்? 4-5 வயசு. அவ்வளவுதானே? ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அப்புறம் 12 வயசு, 15. வெரி குட். அப்புறம் எத்தனை வயசு? அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. உங்க 15 வயசு வரைக்கும் அடிச்சா திருப்பிக்குவான். அதிகபட்சம் 20, 21 வயசு இல்லைங்க. எத்தனை வயசான அப்பான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவளை கண்டிக்க அவருக்கு உரிமை உண்டு. அப்பாவுக்கு 80 வயசானா கூட கண்டிப்பதற்கு உரிமை உண்டு. கீழ்ப்படிய நமக்கு ஆவியும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே நிறைய பெற்றோர்களுக்கு என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் சின்ன வயசு அடிச்ச இப்ப வளர்ந்துட்டான், தோளுக்கு மிஞ்சி தோழன் ஆயிட்டான், அதனால அவன் நண்பனா எண்ணிதான் நான் பழகினுங்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு மேல நீங்க அவனை தப்பு செய்யும் போது நீங்க சிச்சியா அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அவன் நம்ம பிள்ளையா இருக்க மாட்டான். எத்தனை வயசானாலும் கூட அவனை சிச்சித்து கொண்டே இருக்கணும். ஆமென். கண்டிக்கணும், கண்டிக்கணும். எத்தனை வயதான கூட ஒரு தாய் தகப்பன் ஒருத்தர் தான் கண்டிக்க முடியும். வேற யாரும் கண்டிக்கவே முடியாது. வேற யாரும் கண்டிக்கவே முடியாது.
ஆகவே தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காத பிள்ளைங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐயோன்னு இருக்கு. கார் இருளில் அவங்களுடைய தீபங்கள் அணைந்து போகும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. அணிந்து போவதற்காக நாம் அவர்களை பெற்றெடுத்தோம். கர்ப்ப வேதனைப்பட்ட அல்லவா நம்ம பெற்றெடுத்தோம். ஒவ்வொரு நம்ம வேதனை அனுபவிக்கிறோம். அந்த கர்ப்ப வேதனை என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த வேதனை அனுபவித்தல்லவா பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்தோம். சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. மறுபடியும் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொன்னாரே. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக அதே 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. பிதாவுக்கு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அதிகமாக நம்மை நடத்தக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி நாம் நடக்க வேண்டும். அதுதான் அதே 13ஆம் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைக்கிறோமா இல்லையா? நான் இன்னைக்கு கூட எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நாங்க நினைச்சுதான் இருக்கிறேன். அல்லேலூயா. தாய் சபை, ஆவிக்குரிய தகப்பன்மார், நம்மை வளர்த்தவங்க, நடத்தினவங்களை மறக்கவே கூடாது. சத்தியத்தை நமக்கு சொன்னவங்களுக்கு, நமக்காக ஜெபித்தவங்களை மறக்கவே கூடாது. ஆகவே தான் இந்த இடத்துல தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? எப்ப நினைப்பீங்க? எப்பெல்லாம் நீங்க நினைப்பீங்க? உங்களுக்கு ஞாபகம் வரும். பாஸ்டர்களை எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? அல்லேலூயா. ஜார்ஜ் ஐயா தெரியும், டெய்லி நினைக்கிறாரு. அல்லேலூயா. தினமும் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நினைக்கிறது ஜெபம் பண்றது. அவங்களை ஜெபத்திலே நினைவு கூற வேண்டும். உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நன்மையில கூட அந்த போதகரை நீங்கள் நினைக்க வேண்டும். ஐயோ, எங்க பாஸ்டர் இருக்காரு. ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் போது, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது, நீங்கள் போதகரை நினைத்து, ஊழியக்காரரை நினைத்து, அல்லேலூயா. அது மாத்திரல்ல, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அதான் பவுல் சொல்லுவார் அடிக்கடி, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். பவுலுக்கு சந்தோஷம் யார் தெரியுமா? விசுவாசிகள் தான். நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தான் எனக்கு கிரீடம் சொல்லுவார். ஒரு போதகருக்கு கிரீடம் அவங்க விசுவாசி தான். அல்லேலூயா. எனக்கு கிரீடம் யார் தெரியுமா? நீங்க தான். ஆமென். எனக்கு கிரீடம் யாருங்க? ஒரு ராஜாவுக்கு கிரீடம் இருந்தாதான் அழகு. அல்லேலூயா. போதகனுக்கு விசுவாசிகள் இருந்தாதான் அது அழகு. நீங்க தான் எனக்கு கிரீடம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு சந்தோஷம். ஆகவே நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். பிரைஸ் லார்ட். கீழ்ப்படிதல் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். கிறிஸ்துவுக்குள் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும்
தகப்பன்மார் தேவன் உங்களுக்கு இல்லையே. அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசேஷத்தினால் சுவிசேஷத்தினாலே நான் பெற்றேன். நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள்னா போதிக்கிற டீச்சர்ஸ். அப்பா வேற, டீச்சர் வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது நிறைய பேர் நம்ம சபைக்கு வரலாம், பிரசங்கம் பண்ணலாம், போயிடலாம். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து விசிட் பண்ணலாம். அதல்ல, பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்க நிறைய பேர் உலகத்துல இருந்தாலும் தகப்பன்மார் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தேவை தகப்பன் தேவை. பிரைஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. இப்ப திருச்சபைக்கு யாரு வேணும்னா தகப்பன் வேணும். சபைக்கு என்ன வேணும்? தகப்பன் வேண்டும். தகப்பன் இல்லாத ஒரு அந்த சபை அது நல்லா இருக்காது. பிரைஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் வாரத்துக்கு ஒரு பிரசங்கியாரு கிழக்கு பகுதியிலிருந்து வருவாரு, 2வது வாரம் மேற்கு பகுதியிலிருந்து வருவாரு, 3வது வாரம் வடக்கு பகுதியிலிருந்து வருவாரு, 4வது வாரம் தெற்கு பகுதியிலிருந்து வருவாரு. அப்படி நம்ம சபை நடத்தலையே. ஆமென். வாரத்திற்கு ஒரு ஊழியக்காரை அழைத்து கொண்டு வந்து நம்ம சபையை நடத்தலையே. அப்படி வந்தாங்கன்னா அது தகப்பன் இல்லாத ஒரு சபை. வாரந்தோறும் நம்முடைய தகப்பன் தான் நமக்கு போதிக்கிறாங்க, வசனத்தை சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் தகப்பன்மார் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய அந்த தகப்பன் என்ன சொல்ற அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 21 உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடு சாந்த ஆவியோடு வர. இது இந்த வார்த்தை யார் சொன்னா தகப்பன் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அன்பு எடுக்கவும் தகப்பனுக்கு தெரியணும், பெரம்பு எடுக்கவும் அப்பாவுக்கு தெரியும். ஒரு கையில அன்பு, இன்னொரு கையில பெரம்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலத்துல எல்லாம் நான் படிக்கும் போது அம்மா வந்து ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட விடுவாங்க, டீச்சர் தலையை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லா இடத்துல பின்னி பெடல் எடுங்க, வேணாம் அடிங்க, தலையில மட்டும் வேணாம் அடிங்க. காலப்போக்குல இப்போ பையனை அடிச்சா பையன் கொம்ப பிடிக்கிறான், கேஸ் போடுவேன். அல்லேலூயா. என்ன செய்வான்? உன் மேல கேஸ் போடுவேன். மாறிடுச்சு, காலம் மாறி போச்சு. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைன்னா சிக்ஷைகள் தேவை என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன நீதிமொழிகள் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் மிக அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார், தகப்பன் உங்களை சிட்சிக்கிறார்னு உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். இப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்காருங்க அப்படின்னா உண்மையில அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் அதிகாரம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் வசனம் 11 படிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். தகப்பன் அவருடைய இரக்கம் பெரியது. அந்த இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். அந்த இரக்கத்திற்காக நம்ம மன்றாட வேண்டும். ஆண்டவரே, உங்க இரக்கம் எனக்கு வேண்டாம்ப்பா, உங்க இரக்கம் எனக்கு வேண்டும். அந்த இரக்கம் வருகிற வழி என்னன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம்.
தகப்பனுக்கு பயப்படுகிற பயம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இரக்கம் செய்கிற தேவன், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தவறுகளை மன்னிக்கிற தேவன். நமக்கு அந்த தவறுகள் எல்லாம் நீக்கி நமக்கு மன்னிப்பை கொடுத்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அதற்கு உதாரணமாக தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. தகப்பனை நோக்கி தகப்பனே, மரத்துக்கு விரோதமாக 20வது வசனம் படிங்க சிஸ்டர். 20. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் தகப்பன். குமாரன் அவன் வெளியே போய் பாவங்களை செய்து அவன் கஷ்டப்படுகிற அந்த நேரத்திலே தன் தவறை உணர்ந்து தகப்பனத்துக்கு போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி தன் இளைய குமாரன் அநேக நாட்களுக்கு பிறகு அவன் தகப்பனை தேடி வரும்போது அந்த தகப்பனோ தூரத்தில் வரும்போதே, பாருங்க, தூரத்தில் வரும்போதே அவனுடைய மகனை கண்டாராம். அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டே இருக்க, என் மகன் திரும்பி போனவன் வருவானா, தொலைந்து போனவன் திரும்ப வருவானா. ஒவ்வொரு நாளும் அப்பா வழிமேல் விழி வைத்து அவனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த தகப்பன் எதிர்பார்த்தபடியே ஒரு நாள் அந்த குமாரன் திரும்பி வருகிறான், இளைய குமாரன். அவனுடைய தகப்பன் அவனை கண்ட பிறகு மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பி வருகிற மகன் மேல் ஆண்டவருடைய மனதுருக்கம், அதுதான் இரக்கம். அதான் இரக்கம். அவன் மேல் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். ஆமென். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு இறங்குகிறார் தகப்பன். அப்பாவுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை கவனித்து பாருங்க. எவ்வளவுதான் அவன் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, விபச்சாரம், வேசித்தனம் செய்து, தன்னுடைய சிநேகிதரோடு தன் பணங்கள்லாம் செலவழித்து ஒண்ணுமே இல்லாதபடிக்கு சரீரத்தையும் வருத்தி கொண்டு சாப்பாட்டுக்கே இல்லாதபடிக்கு மெலிந்து போய் அவன் தகப்பனத்திற்கு திரும்பி வரும்போது தகப்பன் அவன் மேல் ஓடி கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து, பாருங்கள், தகப்பன் அடுத்த 22ஆம் வசனத்தை தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பாருங்க, சந்தோஷம். அந்த வீடே மிகவும் சந்தோஷமா இருக்குது. இதுதான் தகப்பன். இதுதான் யாரு? தகப்பன். பாருங்க, அவனுக்கு ஒரு மூத்தவன் ஒருவர் இருந்தான். 28வது வசனத்துல நீங்க படிச்சுன்னா தெரியும். 27 படி, 27 படிங்க. அவன் விசாரிக்கிறான், என்னடா அது, வேலைக்கு போயிட்டு வரான். வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்னடா வீட்டுல ஒரே ஆடம்பரமும் ஒரு கீத வாத்தியம் மேல தாளங்கள்லாம் வாசிக்கிறாரு. அப்பா எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நான் ஒரு பையன் வீட்டுல இருக்கிற, எனக்கு சொல்லாம இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறான், எங்க வீட்டுல என்ன நடக்குது அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. அவங்க வீட்டுல நடக்கிற காரியம் தெரியல. அப்பா எனக்கு சொல்ல மறந்தாரோ, மறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன், மூத்த பையன் என்ன பண்ணா, இவனுக்கு தெரியாம ஆடம்பரமும் ஒரு கல்யாணம் மாதிரி வீட்டுல கொழுத்து கட்டடிச்சு பிரியாணி எல்லாம் செய்யறத பார்த்துட்டு அவன் வெளியவே நிற்கிறான், வரமாட்டேன்றான் உள்ள. பாருங்க, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தாரு, அவர் மறுபடியும் சுகத்துடன் உடைய தகப்பனத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்து கன்றையும் அனுப்பித்தார் என்று செய்தி அவருக்கு வருது. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில், வெளியே போனவன் உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. உள்ள இருந்தவன் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு உள்ள வரமாட்டேன்றான்.
பாருங்க, ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைங்க. ஒரு பையன் அப்பாவுடைய சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு அவன் கெட்டு போய் மனம் திரும்பி மறுபடியும் நல்லவனா வரான். நல்லவனா வந்துட்டான். அப்பா கூடவே இருந்து, தினமும் அப்பா கூடவே இருந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவனுக்குள்ள கோபம் வந்துச்சு. பயங்கரமான ஒரு கோபம். பாருங்க, அவன் வெளியே நின்று வரமாட்டான்றான். 28ல அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை மூத்த பையனை வந்து வருந்தி கூப்பிடுறாரு. அப்பா, ஏப்பா நீ கோபமா இருக்கிற, ஏன் வரமாட்டேன், நீ உள்ள வாப்பான் அப்பா வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த மூத்த மகன் என்ன சொல்றாருன்னா, அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து அதை வேலை செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நான் இவ்வளவு வருஷம் கூட உழைக்கிற, வேலை செய்யற, கீழ்ப்படி எல்லாத்தையும் நான் இருக்கிறேன். நான் என் நண்பனோடு கூட சந்தோஷமாக ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களான்னு கேட்கிறான். அவன் கேட்கற நியாயம் தானே, நமக்கு நியாயமா தானே தெரியுது. ஒரு முறையாவது நான் சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்களா? என்னுடைய சிநேகிதனோடு கூட நான் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்பா கிட்ட சொல்றான். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசியை அடித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்திரே என்றான். பையனுக்கும் அவ்வளவு கோபம், மூத்தவனுக்கு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். ஆமென். நீ என்னோடு கூட இருக்கிறாய், எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். அது அவனுக்கு பெருசா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு அப்பாவோடு கூட காலம் முழுது இருக்கிறது தான் நமக்கு பெட்டர். சொல்லுங்க. சும்மா அடிக்கடி வெளியே போயிட்டு வருது நல்ல. நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், ஆகவே எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியது அப்படின்ட்டார். எனக்குரியதெல்லாம் அவனுக்கு. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்படுறான், ஆனா முழு சொத்து அவனுக்கு தான். சொல்லுங்க. முழு சொத்து யாருக்கு? எல்லாம் உண்டு தானப்பா, ஏப்பா ஆட்டுக்குட்டி கேட்கற, எடுத்துக்கட்டுறாரான். என்னுடையதெல்லாம் உனக்கு தான், எல்லா சொத்தும் உனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு, மூத்தவனுக்கு தான் அப்படின்ட்டு. அப்போ உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று நாம் சந்தோஷப்படும். இதுக்கு என்னன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம், பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அப்பாவுடைய இருதயம் என்ன தெரியுமா? தவறு செய்யும் போது அந்த தவறை திருந்தி அவன் மறுபடியும் வரும்போது அப்பாவுடைய இருதயம் என்ன செய்யுது? மன்னிக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். இதுதான் அப்பாவுடைய ஹார்ட். அல்லேலூயா. அப்பாவுடைய இருதயம் என்ன? மன்னிக்கணும், மறக்கணும். இதுதான் அப்பாவுடைய ஹார்ட். சிலர் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, பாஸ்டர் வந்து அவன் தெரிய தவறு செய்தா அவனை மன்னிச்சிட்டா, சின்ன தவறு செய்தா என்னை இவ்வளவு கண்டிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பாவுடைய இருதயம் சொன்னா என்னன்னா, எப்பவுமே மனதுருக்கம், மன்னிப்பது, மறப்பது. மன்னிச்சிட்டீங்களா? தவறு மன்னிச்சிட்டீங்களா? மறந்துருங்க. மன்னிச்சிட்டீங்கன்னா அப்படியே மறந்துடணும், மறுபடியும் அதை குறிச்சு பேசவே கூடாது. அல்லேலூயா. சொல்லி காட்டவே கூடாது, புத்தி காட்டவே கூடாது, முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது. மன்னிக்கணும், மறக்கணும். அப்பாவுடைய ஹார்ட் அப்படி அடிச்சுட்டே இருக்கு. இளையகுமாரன் வரா, மன்னிக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். மூத்த குமாரனும் கோவப்பட்டு வெளியேறான், மன்னிக்கணும், மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். இதுதான் அப்பாவுடைய ஹார்ட். தேவன் அதுக்காக தான் சிலுவையை சுமந்தார். இயேசு கிறிஸ்து அதுக்காக ரத்தம் சிந்தினார். பழி வாங்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. பழி வாங்குவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமக்கவில்லை.
மன்னிக்க தயப்பெருத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பனோ நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அல்ல ஒன்று மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் அவன் இருதயம் கடினப்பட்டு உள்ளே வராதபடிக்கு அவன் இருதயம் கடினப்பட்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறான். பாவம் செய்தவன் மனம் திருந்தி அவன் உள்ளே வந்துட்டான். இப்படிதான் நிறைய பேர் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம். அப்பாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுவதும் நாம் கீழ்ப்படிந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள் சொன்னேன்? இன்னைக்கு என்ன நாள்? அப்பாவுக்கு கீழ்ப்படி. தகப்பனுடைய புத்தி என்ன செய்? கேள். தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். இந்த கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ராஜா. கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.